ಎಲ್ಲರೂ ಹೇಳಿದ ನಮ್ಮ ಕೈಗಳ ತಟ್ಟಿ ಅವರ ಬರಬೇಕು ಅಮ್ಮ. Praise God. Hallelujah. Yeah. Could you all take your seats? ಎಲ್ಲರೂ ಕಾರಲಮ್ಮ. I praise God for everything that He is doing in our life. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்கிற எல்லா காரியங்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I praise God that He gave me a wonderful opportunity to share the word of God in this week. இந்த இடத்திலும் தேவனுடைய வார்த்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக தேவனுக்கு அருமையான ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். I'm really glad for Pastor West that he celebrated 66th birthday. I'm glad to say his belated happy birthday, Pastor. அதே பாஸ்டர் வெஸ்டும் அவர் 66வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார். அவருக்கு ஒரு belated happy birthday சொல்லவும் நான் ஸ்லாக்கியப்பட்டிருக்கிறேன். Love you, Pastor. I love you too. I'm really happy to celebrate. I saw his birthday on Facebook. Facebookல அவருடைய பிறந்த நாளை நான் பார்த்தேன். I follow your channel too. உங்களுடைய சேனலை நான் ஃபாலோ பண்ணுகிறேன். I'm really very glad that you are blessed because prophet is in midst of us. Prophet. நம்ம மத்தியில தீர்க்கதரிசி இருக்கிறதுனால நாம் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். Amen. Amen. Because I'm really glad that he has left. When God called him, he left everything. கர்த்தர் அழைத்ததனால அவர் எல்லாத்தையும் விட்டு நம்ம மத்தியில அவர் இருக்கிறார். So it's very important that we have to listen to God through whatever He speaks through His servant. அதனால தேவன் அவர் ஊழியக்காரர் மூலமாக பேசுற காரியத்தை நாம் கேட்க வேண்டும். So every time I come here, I really I'm afraid of Pastor West. நீங்க வரப்பெல்லாம் நான் பாஸ்டர் வெஸ்ட குறித்து நான் பயப்படுறேன். It's very important that our spiritual father corrects us whenever we are doing mistake. நாம் தவறு செய்கிறப்ப நம்ம ஆவிக்கிற தகப்பன் நம்மளை கண்டிக்கிறது அது சரிதான். And we should never make him feel bad for whatever things we are doing here. அதை நாம் சில காரியத்தை செய்துட்டு அவரே நம்மளை மனசபப்படுத்த கூடாது. So when our pastor is correcting us, obey him so that you will be blessed in your lives. அதனால பாஸ்டர் நம்மளை கண்டிக்கிறப்போ நாம் அவருக்கு கீழ்ப்படிவோம். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதமா இருப்போம். If you turn our Bibles to Hebrew 13th chapter, நம்ம வேதாகமத்தை எபிரேயரின் புத்தகம் 13வது அதிகாரத்துக்கு நம்ம திருப்பினால் 17th verse, 17வது வசனம். Obey them that have the ruler over you and submit yourselves, for they watch for your souls as they that must give the account, that they may do it with joy and not grief, for that is unprofit for you. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. So it's very important to listen to the leaders who are leading us in our spiritual journey. நம் ஆவிக்குரிய வாழ்க்கை நம் நடத்துகிற தலைவர்களுக்கு கீழ்ப்படுகிறது அது அவசியமா இருக்கிறது. They are leading us with the Holy Spirit which God told them to do it. அதனால அவங்க பரிசுத்த ஆவியின் மூலமாக அவங்க செய்கிறார்கள் என கர்த்தர் அவங்களுக்கு செய்ய சொல்லியிருக்கிறார். So if the work which God has given them and if they are not doing with the joy, then that is not good for us. தேவன் நமக்கு கொடுத்த வேலையை அவங்க அது சந்தோஷமாக செய்யாமல் இருந்தால் அது நமக்கு நல்லதாக இருக்காது. So when we go before the Lord, they will not ask us how is your life, but He will ask the servant of God how you have ruled them. நாம் தேவனுக்கு முன்பாக போனால் தேவன் நம்ம இடத்துல கேட்பார் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. ஆனால் அவங்க கர்த்தருக்கு முன்பாக போனால் எப்படி நீ அவங்களை நடத்துனீங்கன்ற தேவன் அவங்க இடத்துல கேட்பார். So we should never forget that we have God's servant in our lives. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று மறக்க கூடாது. Amen. Hallelujah. Hallelujah.
How many of you see the display today? The verse which is displaying on the TVs. நம்ம டிவில அந்த டிஸ்ப்ளே ஆன வசனத்தை How many of you எவ்வளவு saw பேர் that? நீங்க பார்த்திருக்கீங்க? What is that verse? அந்த வசனம் என்ன? Could you turn your Bibles to John? உங்க வேதாகமத்தை யோவான் John 15 chapter 2nd verse. 15வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு நம்ம திருப்புவோம். So it's the God's wrath that's gonna come onto this world very soon if we are not listening to the words, the God's word. நம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கேட்காமல் இருந்தால் சீக்கிரமாக இது நம்ம வாழ்க்கையில பார்ப்போம். Yeah. Could you read that 15 chapter 2nd verse? அந்த 2வது வசனத்தை படிங்க. எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். Every branch in me that bears not fruit, that taketh away. And every branch that bears fruit, he purges it, and that may bring forth for more fruit. So every branch which is intimacy with God has to bear fruit. கர்த்தரோடு எந்த கொடியை அந்த தொடர்பு வைக்கிறதோ அது கனி கொடுக்கிறதா இருக்க வேண்டும். So God has called us, He has given the salvation, and we are in the fellowship of Christ. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், நமக்கு கர்த்தரோட ஐக்கியமே இருக்கிறது. So it is important that we have to bear the fruit. அதனால நாம் கனி கொடுக்கிறது அவசியமா இருக்கிறது. So how long it's been that you are baptized? நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து எவ்வளவு நாட்களாக இருக்கிறது? How long it's been that you are coming to the presence of the Lord? தேவனுடைய சமூகத்தில் வருகிறது எவ்வளவு நாட்களாக இருக்கிறது? How long it's been that you have been correcting from this throne? How long it's that you are listening word from this word throne? இந்த இடத்துல இருந்து நீங்க எவ்வளவு முறை நீங்க தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? But if you are not willing to change your lives, ஆனா உங்கள் வாழ்க்கையை மாத்திக்கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் God is going to, He'll cut off from the branch which is in intimacy with God. அப்போ என்றால் தேவன் அந்த கொடியிலிருந்து நம்மளை அறுத்து போட்டு விடுவார். And He will throw you into the lake of fire. நம்மளை அந்த அக்கினிக்குள்ள கடலுக்குள்ள நம்மளை போட்டு விடுவார். So are you willing to change your lives today? இன்றைக்கு உங்க வாழ்க்கையை நீங்கள் மாத்திக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்களா? And you should remember that God will not do anything by not revealing to the servant of God. தேவனுடைய ஊழியக்காரருக்கு தேவன் எதுவும் சொல்லாமல் எந்த காரியத்தையும் அவர் செய்ய மாட்டார். If you turn your Bibles to Amos, book of Amos, ஆமோஸின் புத்தகத்துக்கு உங்க வேதாகமத்தை திருப்பினால் 3rd chapter, 3வது அதிகாரம் 7th verse. 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். Surely the Lord God will do nothing, but He revealed His secret unto His servants the prophets. Amen. ஆமென். So how many of you understood this? How many of you understood? Amen. எவ்வளவு பேர் இது நாம் புரிந்திருக்கிறோம்? So God going to do nothing He revealed His secret unto His servants the prophets. அதனால தேவன் எந்த காரியத்தையும் ரகசியத்தையும் அவருடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தாமல் எதுவுமே செய்ய மாட்டார். So if anyone the servant of God speaking from this pulpit, இந்த புல்பிட்ல இருந்து பேசுற எந்த ஊழியக்காரர்களாக இருந்தாலும், so God is revealing the secret, revealing His word from this throne. தேவன் இந்த இடத்துல இருந்து அவருடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்துகிறார். So when our spiritual father correcting us, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் நம்மளை கண்டித்துக் கொள்ளுகிறப்போ we have to obey Him. நாம் கீழ்ப்படிய வேண்டும். Every word which is coming from the Lord's mouth, கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற எல்லா வார்த்தையும் it is for our well-being. அது நம்மளுடைய நன்மைக்காகத்தான். Let's ensure that we are following God's word. நாம் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறோம் என்று நாம் உறுதிப்படுத்திக் As கொள்வோம். Pastor rightly said, though we are unworthy, we are not perfect, but the things which He is saying or God is saying has to be perfect. நாம் பூர்ணர்களாக இல்லாமல் இருந்தாலும் தேவன் சொல்கிற காரியமானது பூர்ணதாக இருக்கிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. I've been given only 10 minutes because God's servant is in midst of us.
So let us listen the word of God. 10 நிமிஷம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தேவனுடைய ஊழியக்காரர் நம்ம மத்தியில் இருக்கிறதுனால அதில் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கேட்போம். Amen. Hallelujah. Praise God.